நாட்கள் போகுது 12 வருஷங்கள் ஆகுது. மணிகண்டன் ஒரு ராஜகுமாரனா மட்டும் இல்லாம அரசனுக்கு சேவகனாகவும் இருந்தான். இப்படியே ஒரு 12 ஆண்டு போச்சு. அந்த மகிழ்ச்சி கேட்ட 12 ஆண்டும் இப்ப முடிஞ்சாச்சு. மன்னனுக்கும் வயசாயிட்டே போகுது. இப்ப அவர் என்ன பண்ணாரு, நம்மள மாதிரியே மணிகண்டனும் நல்ல சிவபக்தனா இருக்கான். மக்கள் எல்லார்கிட்டயும் பாசமா நடந்துக்கிறான். நல்ல வீரசாலியாவும் இருக்கான். அதனால நமக்கு அப்புறம் மணிகண்டனே அரசனா இருக்கட்டும், அதுக்கு இப்பவே அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டிடலான்னு முடிவு பண்ணாரு. சரி, இதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. மந்திரிய கூப்பிட்டாரு, இங்க வாப்பா, மாதிரி மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் கட்டணும், அதுக்கு தேவையானதெல்லாம் நீ பாத்துக்க அப்படின்னு. இந்த ஏற்பாடு பண்றதுல மந்திரிக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. இது வரைக்கும் கதையில எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்படி போயிடலாமா? இப்ப மந்திரிக்கு சுத்தமா இது பிடிக்கல. அவர் என்ன நினைச்சாரு, மன்னனுக்கு குழந்தை இல்லாம இருந்தது, அப்ப நம்ம நினைச்சோம் நம்மளே அடுத்து அரசன் ஆயிரலான்னு. பார்த்தா காட்டுக்கு போனாரு. போனவரு சும்மா வர வேண்டியது தானே, அங்கேருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு. சரி, வந்ததுதான் வச்சு சும்மா வீட்டுல வளர்ப்பாரு, அரண்மனையில வளர்ப்பாருன்னு பார்த்தா அவனுக்கே இளவரசு பட்டம் கட்டணுமாமே. அப்ப நான்லாம் எங்க போறது, நான் போட்ட திட்டம் எல்லாம் என்ன ஆகுறதுன்னு அவர் மனசுல நினைச்சாரு. அதுதானே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். இப்படி அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அடுத்து மன்னனுக்கு இன்னொரு குழந்தையும் ஒண்ணு பிறந்தாச்சு. ஆனாலும் அது இப்ப சின்ன குழந்தை தானே. சரி, அது வளர்ந்து வர்ற வரைக்குமாவது நம்மளோட அதிகாரத்தை அங்க நிலநாட்டலான்னு மந்திரி நினைச்சாரு. சரி, ஆசைன்றது எல்லாருக்கும் வர்றது தானே. அவரும் அந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டாரு. இப்ப அவரோட ஆசைக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாரு? மணிகண்டன். அதனால மணிகண்டனை ஒரேடியா ஒழிச்சு கட்டிடணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா மணிகண்டன் யாரு? தெய்வ குழந்தை. அவனை யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து பார்த்தோம், அந்த மந்திரியால மணிகண்டனை ஒண்ணுமே செய்ய முடியல. சரி, அத்தோட அவர் நிறுத்தி இருக்கணும்ல. ஆமா, ஆனா அவரு நிறுத்தல. சரி, நம்ம தனியா போராடுனா ஒண்ணும் வேலைக்காவாது போல, ஒரு கூட்டணி ஒண்ணு சேர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அப்படியா போயிட்டு ஒரு கூட்டணிய ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு. என்ன கூட்டணிக்காது? அதாவது அந்த கூட்டாளியில ஒருத்தர் அரண்மனை வைத்தியன், இன்னொருத்தர் யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம மகாராணி தான். என்னதுக்கா சொல்றீங்க? மகாராணியுமா? ஆமாமா, என்னதான் அவங்க மணிகண்டன் அவங்க சொந்த குழந்தை மாதிரி பார்த்திருந்தாலும் இப்ப வந்து மணிகண்டனுக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்ய அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அந்த மந்திரி பேசின விஷயம் அப்படி, இந்த பேசி பேசி மனசை கலைச்சு காரியத்தை சாதிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த மந்திரியும் பண்ணாரு. போயிட்டு மகாராணி கிட்ட, மகாராணி இப்ப மணிகண்டனுக்கு இளவரசு பட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவனே இளவரசனா ஆகிட்டா அடுத்து அவன் தான் அரசனும் ஆவான். அப்ப நீங்க, நானு, இந்த மக்கள் நம்ம எல்லாருமே மணிகண்டனோட பேச்சத்தான் கேட்கணும். இது நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட இளவரசர் இருக்காருல்ல, அதாவது உங்களோட சொந்த மகன், இந்த நாட்டுக்கு உண்மையான வாரிசு, அவனும் இந்த மணிகண்டனுக்கு அடிமையாத்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க பையனுக்கு தேவையா அப்படின்னு இப்படி சொன்ன உடனே மகாராணிக்கு கொஞ்சமா மனசு மாறுது. மேலும் சொல்றாரு, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க, யாரை எல்லாரும் தப்பா பேசுவாங்க? உங்களைத்தான். அம்மாவே வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு உரிமையை வாங்கி கொடுக்காம போயிட்டாங்களே, இப்படி மகனை வந்து இன்னொருத்தன் பேச்ச கேட்டு அடிமையா இருக்க விட்டுட்டாங்களே அப்படின்னு உங்களை தானே மகாராணி எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நான் வந்து இது என்னோட சுயநலத்துக்காக எல்லாம் எதுவுமே சொல்லல, எப்படி அவரோட சுயநலத்துக்காக எதுவும் சொல்லலையாம் அப்படின்னு மகாராணி கிட்ட, நான் எனக்காக எல்லாம் ஒன்னும் கேட்கல, உங்களுக்காகவும் நீங்க பெத்த அந்த பையனுக்காகவும் தான் நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்படியே பேசி 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 மகாராணியோட மனசை கலைச்சிட்டாரு. அவங்களும் இப்ப கூட்டு சேர்ந்துட்டாங்க. இப்ப 3 பேருமா சேர்ந்து ஒரு திட்டத்தை ஒண்ணு அழகா போட்டு அதை அப்படியே நடத்தவும் ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, மகாராணி ஒரு பக்கம் தலைவலி வந்த மாதிரி நடிக்க, வைத்தியர் ஒரு பக்கம் புலிப்பால கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த நோயை தீர்க்க முடியும்னு சொல்ல. இப்ப மன்னன் பாடுதான் பெரும் திண்டாட்டமா போச்சு. அவனுக்கு தெரியல இவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னு.
மனைவி தலைவலியில துடிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமா இருக்கு மனசு. சரின்னு வைத்தியனை கூப்பிட்டு கேட்டான், இதுக்கு என்ன மருந்து இருக்கு சொல்லுங்க, என்ன மருந்துனாலும் கொண்டு வந்துடலான்னு அவன் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னான். உடனே இந்த வைத்தியம் இதான் கிடைச்சது சந்தர்ப்பம்னு, எனக்கு ஒரு மூலிகையோட புளிப்பால கலந்து கொடுத்தாதான் இந்த அரசியோட தலைவலி சரியாகும் அப்படின்னுட்டான். மன்னனும் தான் பார்த்தாரு, புளிப்பாலா, புளிப்பாலுக்கு எங்க இப்ப போறது அப்படின்னு. திருப்பியும் கேக்குறாரு, வேற ஏதாவது வைத்தியம் பண்ணி சரிப்படுத்த முடியுமான்னு. ஆனா அவன் என்ன பண்றான், புளிப்பால் மட்டும்தான் மருந்தே, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு கொடுத்த ட்ரைனிங் அப்படி, அவனுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, வேற மருந்து இருக்குன்னு சொல்லவே சொல்லிடாத, புளிப்பால் தான் வேணும்னு ஒத்த கால்ல நில்லு அப்படின்னு. அவனும் அவனுக்கு கிடைச்ச ட்ரைனிங் மாதிரியே புளிப்பால் புளிப்பால் புளிப்பால்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். மன்னன் பார்த்தாரு, புளிப்பாலுக்கு எங்க போறது, ஒரு புலிய போய் வேட்டையாடணும்னாலே ரொம்ப கஷ்டம். புலி கிட்டன்னு எப்படி ஒருத்தன் உட்காந்து பாலை கறக்க முடியும்? அது என்ன ஆடா மாடா பாலை கறந்து கொண்டு வர்றதுக்கு? என்னடா பண்றதுன்னு மன்னன் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அங்க வந்தாரு நம்ம மணிகண்டன். வந்தவரு, தந்தையே, நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு கவலை, நான் போறேன் காட்டுக்கு அப்படின்னு ஆர்வமா சொல்றாரு. ஏன்னா அவர் இப்ப போய் தானே ஆகணும், காட்டுக்கு போய் அவருக்கு அங்க வேற ஒரு வேலை இருக்குல்ல. மன்னன் கிட்ட சொல்றாரு. மன்னனும் வந்து எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாரு, வேண்டாம்பா நீ காட்டுக்கெல்லாம் போ வேண்டாம், நீ வந்து சின்ன பையனா இருக்க அப்படின்னு. ஆனா மணிகண்டன் பிடிவாதமா இல்ல நான் போவேன் அப்படின்னா. அப்புறம் மேலும் சொல்றான், என்னோட அம்மாவுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? அம்மா இப்படி தலைவலியில துடிச்சிட்டு இருக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? எனக்கு இவ்வளோ நாள் என்னை பாசமா வளர்த்துருக்காங்க, அதுக்காக ஒரு நன்றி கடனுக்காகவாது நான் போனோம், போய் புளிப்பாலை கொண்டு வரேன் அப்படின்னு. அதாவது பிள்ளைனா இந்த மாதிரி ஒரு பிள்ளையா இருக்கணும். நம்மள மாதிரி அப்பா அம்மாக்கு தொல்லை கொடுக்குற பசங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்படி மணிகண்டன் அடம் பிடிச்சு நான் போவேன் அப்படின்ட்டாரு. மன்னனும் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பாக்குறாரு. சரி தனியா போகாத, கூட்டமா வேணா போ அப்படின்னாரு. எவ்வளவோ மன்னனும் சொல்றாரு, காட்டுக்கு தனியாக போக வேண்டாம் மணிகண்டா, காட்டுக்கு தனியாக போக வேண்டாம் மணிகண்டா, புலிப்பாலை கொண்டு வர போக வேண்டாம் மணிகண்டா, புலிப்பாலை கொண்டு வர போக வேண்டாம் மணிகண்டா. கூட்டமாக சென்றாலே புலி வேட்டை கடினமடா, கூட்டமாக சென்றாலே புலி வேட்டை கடினமடா, உயிரோடு பிடித்து வருதல் அதை விடவும் கடினமடா, உயிரோடு பிடித்து வருதல் அதை விடவும் கடினமடா, காட்டுக்கு தனியாக போக வேண்டாம் மணிகண்டா, புலிப்பாலை கொண்டு வர போக வேண்டாம் மணிகண்டா. இப்படின்னு மன்னனும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாரு. சரி நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட, தனியா போகாத, படைகள் எல்லாம் கூட்டிட்டு போ அப்படின்னு. அதுக்கு எப்படி மணிகண்டன் ஒத்துப்பாரு? ஆமா, கூட்டத்தோட போனா அங்க அவர் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குல்ல, அதனால எப்படியாவது இதெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிடணும்னு அப்பா கிட்ட பேசுறாரு. இப்ப நம்மளே சொல்லுவோம்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி அப்பா கிட்ட சொல்றாரு, என்னுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய திறமையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய வீரத்தையே நம்பி என்னை அனுப்பிடுங்கள், என்னுடைய வீரத்தையே நம்பி என்னை அனுப்பிடுங்கள், போய் வருவேன் நானே செல்ல அனுமதியும் தருக, போய் வருவேன் நானே செல்ல அனுமதியும் தருக இப்படின்னு திருப்பி திருப்பி அப்பாட்ட சொல்லிட்டே இருக்காரு, நான் தான் போவேன் அப்படின்னு. அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. கூட்டமா போனா இவர் சொல்றாரு, கூட்டமா போனா புலியெல்லாம் மிரண்டு போய் ஓடிரும், அதனால நான் தனியாவே போறேன் அப்படின்னு. அரசன் பார்த்தாரு, இதுக்கு மேல இவன் கிட்ட சொல்லி ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இவன் முடிவு பண்ணிட்டான், இவன் தான் போறான்னு. சரி இனிமே அந்த கடவுள் தான் இந்த குழந்தைக்கு துணையா இருக்கணும்னு நினைச்சவரு ஒரு தேங்காயை எடுத்தாரு. இந்த தேங்காயில 3 கண்ணு இருக்கும்ல, அது வந்து அவருக்கு அந்த முக்கண்ணனான சிவபெருமான ஞாபகப்படுத்தி
பட்டுச்சு. சரி. அதனால அந்த தேங்காயையும் எடுத்து வச்சுட்டு பையன் எத்தனை நாள் கழிச்சு காட்டுல இருந்து திருப்பி வருவான்னு தெரியாது. பாவம் குழந்தை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுமோ, என்னதான் இருந்தாலும் அப்பா இல்ல, அந்த பாசம் சாப்பாட்டுக்கு குழந்தை என்ன பண்ணுமோன்னு உடனே பல நாள் கெட்டு போகாத பட்சணத்தெல்லாம் எடுத்து அதையும் அந்த மூட்டையில கட்டுறாரு. இப்படி அந்த தேங்காய் பட்சணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா இருமுடியா கட்டி வில்லு அம்பு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி, போற வழியெல்லாம் இந்த தேங்காய் தான் சிவபெருமான்னு நினைச்சுக்கோ, வழியெல்லாம் சிவபெருமான மனசுல தியானம் பண்ணிக்கிட்டே போயிட்டு வாப்பா, நல்லபடியா போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சாரு. இப்படியா மணிகண்டன் காட்டுக்கு கிளம்பிட்டாரு. மணிகண்டன் இங்க காட்டுக்கு கிளம்பின உடனே மேல தியானத்துல இருந்த சிவபெருமான் முழிச்சுக்கிட்டு நந்தி தேவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, இப்ப மகிஷி அங்க போயிருந்தப்போ தேவர்கள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அந்த தேவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வா, மணிகண்டன் காட்டுக்கு கிளம்பிட்டான். மகிஷி அழிய போற நேரமும் வந்தாச்சு அப்படின்னாரு. கூடவே துணைக்கு இருக்கட்டும்னு தன்னுடைய பூதகணங்கள் எல்லாத்தையும் மணிகண்டனுக்கு துணைக்கு அனுப்பி வச்சாரு. இப்படியா தேவர்களும் பூதகணங்களும் புடை சூழ மணிகண்டன் காட்டுல இருந்து நேரா தேவலோகத்தை நோக்கி போனாரு.